அண்ணா வணக்கங்கண்ணா, என்னோட பேர் ஜீவிதா. ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறாரு. நான் ஒரு சமூக ஆர்வலர். பொதுவாக எனக்கு மத்திய அரசும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். காரணம் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு நாட்டுடைய பாதுகாப்பு, இதெல்லாமே ரொம்ப சிறப்பான லெவலில் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதே ஒரு சிறப்பு மீண்டும் தமிழகத்திற்கும் வரணும். ஏன்னா இந்த கொஞ்ச நாளாக தமிழகத்தில் போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அப்படின்னு பலவிதமான தொந்தரவுகள் தமிழகத்தில் இருக்குது. அந்த ஒரு மாற்றத்திற்காக இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு கேட்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தொடர் நடக்குதுங்க. அதை இருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வராரு. ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா மக்கள் எல்லாம் எவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாம இங்க இருக்கோம். மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டு பேரும் இணக்கமா இல்லைன்னா அந்த திட்டங்கள் எப்படி தமிழகம்? ஆனா மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. பர்சனலா நான் மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கன்னா, அந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டா இங்க ரீச் ஆக மாட்டேங்குதுங்க. இங்க இருக்கக்கூடிய பேங்க்ல இருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் இப்ப எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அந்த ஒரு இணக்கம் இல்லாததுனால சில திட்டங்கள் இங்க ரீச் ஆக மாட்டேங்குதுங்க. பொதுமக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் சேர மாட்டேங்குது. சேரணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பம். அதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்கண்ணா. என் பேர் பிரியா முரளி. நான் ஒரு சமூக சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாபெரும் பொது கூட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் எத்தனை மக்கள் வந்திருக்காங்க. இந்த முறை என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது தமிழ்நாட்டில். போதுங்க, மக்கள் 5 வருஷத்தில் கஷ்டப்பட்டது போதும், இனிமேலும் முடியாது. ஏன்னா பார்த்தா நிறையா பாலியல் தொல்லைகள், பின்ன ட்ரக்ஸ் நிறையா இருக்குது. சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க வாயிலேருந்து கெட்ட வார்த்தை அப்படி பேசுகிறாங்க பெண்களை பார்த்தாக்க. இந்த மாதிரி ரொம்ப தமிழ்நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதுலேருந்து விடுவி காலம் வேணும்னா என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி.